ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர். ஸோ இந்த டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர் மட்டும் நியமிக்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை ஏற்ற வழிவகுக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஆர்டிகல் 123. அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்றை கருதவும். ஃபஸ்ட்டு கூட்டு பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்ற அரசாங்க முறையை நிறுவியுள்ளது. அடுத்து பாருங்கள். பிரதமர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். அடுத்து பாருங்கள். குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். குடியரசுத் தலைவர் உண்மையான செயலாட்சி அதிகாரம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியானது வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1, 2 மட்டும் வந்து சரி. அடுத்து பாருங்கள். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து பாருங்கள். இந்திய ஜனாதிபதி பேரளவில் அரசின் தலைவர் ஆவார். இது எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2வது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சரி. ஸோ மறைமுக தேர்தல் முறையின் மூலமாக தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து பாருங்கள். துணை ஜனாதிபதியின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆட்சியாளர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியாக இருக்குது. ஜாகிர் ஹுசேன், பிடி ஜெட்டி, கேஆர் நாராயணன், பிஎஸ் ஷாக்வாட். அடுத்து பாருங்கள். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள். இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 2 மட்டும் தான் வந்து சரி. ஸோ அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிதி மசோதா வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அறிமுகம் செய்யணும். ஸோ அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை கருதும் தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3, 4 வந்து தப்பாக இருக்குது. ஆப்ஷன் டி. ஸோ ஃபஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் அப்படியே ஒன்ஸ் பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர், ஸோ அவங்க எத்தனையாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பொறுத்து சொல்கிறாங்க. பக்ருதீன் அலி அகமது, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 5வது குடியரசுத் தலைவர். விவி கிரி அவர் பார்த்தீங்கன்னா 4வது குடியரசுத் தலைவர். ஜாகிர் ஹுசைன் பார்த்தீங்கன்னா 3வது குடியரசுத் தலைவர். நீலம் சஞ்சீவ் ரெட்டி பார்த்தீங்கன்னா 6வது குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். ராஜ்யசபையின் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேலவையுடைய தலைவர், அதான் மாநிலங்களவை இருக்குல்லையா, அதோடைய தலைவர் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான். அடுத்து பாருங்கள். குடியரசுத் தலைவரின் தடுப்பு முறை ஆணை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சாதாரண மசோதாக்களை உறுதி செய்தல், நிராகரித்தல் மற்றும் திருப்புதல் கூடும். 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். பண மசோதாவை உறுதி செய்தல் மற்றும் நிராகரித்தல் கூடும், ஆனால் திருப்புதல் கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அரசியலமைப்பு திருத்தம் மசோதாவை உறுதி செய்தல், நிராகரித்தல் அல்லது திருப்புதல் கூடும். ஸோ எது சரியானு கேட்குறாங்க. 1வது 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து சரி. அடுத்து பாருங்கள். பிழையான கூற்றினை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சில எது தப்பாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர் அரசாங்கத்தின் தலைவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரதமரே உண்மையான செயலாட்சியாளர். அடுத்து பாருங்கள். விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பிரதமர் தேர்தலுடன் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றியத்தின் செயலாட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருடையது எண்ணம், அது பெயரளவிலானது. சில வந்து எது தப்பானதுன்னு கேட்குறாங்க. 1, 3 மட்டும் தான் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்திய தேர்தல் முறைகளில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர்கள். அடுத்து பாருங்கள். குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கருதுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து குடியரசுத் தலைவர் மன்னிப்பு கொடுக்குறாரு இல்லையா, ஸோ எதன் அடிப்படையில் கொடுக்குறாரு அப்படின்னு தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட்டும் 4வது பாயிண்ட்டும் வரும்.
குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருபவருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பதிகாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். அது சரி. நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். அது சரி. அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. அது சரி. யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். ஸோ இது சரி. எல்லாமே பார்த்திங்கன்னா சரிதான். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், ஸோ ஆண்டு நிதி அறிக்கையை பாராளுமன்றத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, பிரதம மந்திரி. மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவர் துணை குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்கள், ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், கீழ்காண்பனவற்றில் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 35 வயது நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும். இது தகுதி தான் சரி. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் தப்பு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ஆதாயம் தரும் பதவியில் எதுவும் வகிக்கக்கூடாது. எல்லாமே சரி தான். ஆப்ஷன் பி மட்டும் தப்பு. அடுத்து பாருங்கள், பின்வரும் ஜனாதிபதிகளை அவர்களின் பதவிகள் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான வரிசையமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன், அதுக்கப்புறம் சங்கர் தயாள் சர்மா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KR நாராயணன், அதுக்கப்புறம் அப்துல் கலாம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றை கருதவும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், செயலாட்சி அதிகாரம் என்ற கருத்து அரசியலமைப்பால் வரையறுக்கப்பட்டுள்ளது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், குடியரசுத் தலைவரின் செயலாட்சி அதிகாரம் பாராளுமன்ற அதிகாரத்துக்கு இணையான அளவில் செயல்படுத்தப்படக்கூடியதாகும். ஸோ மூணாவது பாருங்கள், செயலாட்சி அதிகாரம் என்பது அரசாங்கம் கொள்கையை தீர்மானிக்கும் அதிகாரத்தையும் உள்ளடக்கியதாகும். அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் குறிப்பானதொரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானதுன்னு தான் கேட்குறாங்க. 2, 3 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் இருப்பது என்னன்னு கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட் தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடைநீக்க தடுப்பாணை. இந்த 3 வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி, நீலம் சஞ்சீவ் ரெட்டி. அடுத்து பாருங்கள், ஸோ குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு பதவிக்காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. பக்ருதீன் அலி அகமது பார்த்திங்கன்னா 3rd 1 1974 77 வரைக்கும். விவி கிரி பார்த்திங்கன்னா 69 74 வரைக்கும். நீலம் சஞ்சீவ் ரெட்டி பார்த்திங்கன்னா 77 82 வரைக்கும். ஜாகிர் ஹுசைன் பார்த்திங்கன்னா 67 69 வரைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை பதவி நீக்கம் செய்யும் முறை யாது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட அதே முறை. அடுத்து பாருங்கள், தவறான கூற்றினை காட்டுகன்னு கேட்குறாங்க. ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் எது தப்பானதுன்னு கேட்குறாங்க. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் சரி. 40 வயதை பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும், அது மட்டும்தான் தப்பு. மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா சரிதான். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. மக்கள் இறைமை என்னும் கருத்தில் ஏற்பட்ட மாறுதல்களை பற்றிய கீழ் வரும் கூற்றை கருதுக. கூற்று பாருங்கள், முன்பு ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனி சிறப்புரிமையாக இருந்தது காரணம். ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனநாயகத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம் என்றாகிவிட்டது. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், கீழ் காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது. இதில் எது தவறான வாக்கியம் என்று கண்டுபிடிக்கும்னு கேட்குறாங்க. எது தப்பாக இருக்குன்னா ஆப்ஷன் பி,
பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வந்து தப்பாக இருக்குது. அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம், சலுகைகள் ஆகியவை பெறுகிறார். மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இராணுவ குடியிருப்பு பகுதி வாரியத்தின் நிர்வாக அதிகாரியை நியமிப்பவர் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திய குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்லாம் கொடுத்துருக்காங்க, எது தப்பாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 4 மட்டும் வந்து தப்பாக மேட்ச் ஆகிருக்கு, 360. என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடி வரும். இங்கே நிதி ஆணையம்னு சொல்லியிருக்காங்க. நிதி ஆணையம் வந்து ஆர்டிகல் 280. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியும் 356. 352 வந்து தேசிய நெருக்கடி கால பிரகடனம். ஆர்டிகல் 361 பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுகிறார். 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. 4வது பாயிண்ட். அப்போது ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், இந்திய ஒன்றியத்தின் பாதுகாப்பு படைகளின் மீதான உயர்தனி ஆணையத்திகாரம் யாரிடம் உற்றமைந்திருக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குடியரசுத் தலைவர். பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 53 பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் இந்தியாவின் நிர்வாக அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. விதி 52 பார்த்தீங்கன்னா 352 பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை தெரியும். 76 பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை வழக்கறிஞர் நியமனம். 75 பார்த்தீங்கன்னா பிரதமர் நியமனம். ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை கருதுவோம், தவறான கூற்றுகளை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் ஆவார். இது வந்து சரிதான். அவர் 2 பாராளுமன்ற அவைகளிலும் அமரலாம் அல்லது விவாதத்தில் பங்கெடுக்கலாம். அது தப்பு. மக்களவையில் மட்டும்தான் இருப்பார், உரையாற்றி வைப்பார். பாராளுமன்றம் இயற்றும் சட்டங்கள் போல முயற்சி மற்றும் வீச்சில் குடியரசுத் தலைவரும் அவசர சட்டங்கள் இயற்ற முடியாது. அது வந்து தப்பு. அவர் வந்து அவசர சட்டங்கள் வந்து இயற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தின் 2 அவைகளும் அமர்வில் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் இயற்ற முடியாது. இது வந்து சரிதான். பியும் சியும் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவரின் பெயர் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எது சரியான இணையம் தான் கேட்குறாங்க. நீலம் சஞ்சீவ் ரெட்டி பார்த்திங்கன்னா 1977. சரி. பக்ருதீன் அலி அஹ்மத் பார்த்திங்கன்னா 1974. இதே பேர் தான் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம்ஸ் வந்து கேட்டுட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 1, 2 வந்து தப்பு, 3, 4 வந்து சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது? ஆப்ஷன் சி. 2 ஆர்டிகல் இருக்குது. 61 வரும், 56ல் 1. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 2 இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர் அதன் மீது ரத்து செய்கின்ற அதிகாரத்தை கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாதாரண மசோதா மீது, நிதி மசோதா மீது, அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா மீது, மாநில சட்டத்திருத்த மசோதா மீது. இதில் பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும்தான் வரும். ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.